இந்திய நாகினிகளை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? 10 வருஷமா இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க விஷத்தை உருவாக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. உலகத்துல எங்கேயுமே இல்லாத இந்தியால மட்டும் இருக்கிற இச்சாதாரி நாகினியை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட குருக்களை தேடி போய் இச்சாதாரி நாகரிகங்களை பத்தி நிறைய விஷயங்களை இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரத நாட்டுல பெருந்தொற்ற பரவ வைக்கணும்னா சேஷ நாகினியை முதல்ல அழிக்கணும்ன்ற வழியை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது கஷ்டமான விஷயம். ஏன்னா இச்சாதாரி நாகினிங்களுக்கு சிவனோட அருள் இருக்கு. அந்த அருளால தான் மனுஷங்களோட வடிவத்தை அவங்க எடுக்கிறாங்க. இவங்க முதல்ல அதை நம்பல. அதுக்கப்புறம் தான் இது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாரத நாட்டுல இது நிறைய பேருக்கு தெரியும். தார்மீக குருக்கள் இதை தான் கத்து கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒருத்தியை மட்டும் காயப்படுத்த முடியாது. அவதான் சேஷ நாகினி. ஆனா இவங்க உருவாக்கி இருக்கிற நாகினி கொடும் விஷம் நிறைஞ்சவன். அவ சேஷ நாகினியை குத்தினாலும் அவளும் சேர்ந்து சாக வேண்டியதான். நீ சேஷ நாகினா நான் உன்னை அழிக்கிற சக்தி. இந்த உலகத்திலேயே மிக பயங்கரமான விஷம். சிங்கிஸ்தான்ல இருக்கிற ஆய்வகத்துல உருவானவ விஷ நாகினி. நீ செங்கிஸ்தானை சேர்ந்தவ, நான் ஹிந்துஸ்தானை சேர்ந்தவ. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வா. நீ என் நாட்டை அழிக்கலான்னு வந்திருக்கல, நான் உன்னையே அழிச்சு காட்டுவேன். ஓம் நம சிவாய. திரும்பவும் காணோமா? இந்த சாரதா ராத்திரி நேரத்துல எங்க தான் போறா? கண்டுபிடிச்சே ஆகணும். வாவ் ரிஷப், இவ்ளோ நேரமாவே நீ ரொம்ப நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருந்த. நீ சாரதாவை சந்தேகப்படுறனால மட்டும்தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லனா நான் அவ மேல உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா? You bloody liar! நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க. நீ என்ன லவ் பண்ணிட்டு எதுக்காக நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லு. ஏன்னா எனக்கு என்னோட நாட்டை காப்பாத்தணும் ரீமா. அதுக்கப்புறம் எப்படி நான் உன்னை காத்துட்டு இருக்க சொல்ல முடியும்? என்னால அந்த வார்த்தையை வாயை திறந்து கூட சொல்ல முடியாது. என்னால சொல்லவே முடியாது. அதான் I love you, Rima. வேண்டாம் அக்கா, நீங்க குறுக்க வராதீங்க. இது எனக்கோ இவளுக்குமான சண்டை. இது ஏன் மேல சத்தியம்க்கா. இவ விஷத்தால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனா சாரதா, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அக்கா நீங்க பயப்படாதீங்க. இவளால என்ன எதுவும் செய்ய முடியாது. அந்த சாரதா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ யாரு, எங்க இருந்து வந்திருக்கா, ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா சில நேரங்கள்ல அவ என்ன பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவ என்ன. எனிவேஸ், எனக்கு ஒரு லெட்டர் கிடைச்சது. அந்த லெட்டர்ல நாட்டுக்கு எதிரான சதி திட்டம் இருந்துச்சு. அந்த லெட்டரோட பாதி எனக்கு எங்க இருந்து கிடைச்சது தெரியுமா? அந்த பொண்ணோட பர்ஸ்ல இருந்து.